ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிவிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நான் இங்கே போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி, பூண்டு, சோம்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் பட்டை, கிராம்பு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. நீங்கள் வேணும்னா முழுசாக கூட போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வணக்கிக்கோங்க. நான் இது 1/2 kg சிக்கனுக்கான அளவு எடுத்திருக்கேன். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் 4 ஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்திக்கோங்க. இப்போ இது நல்லா வணக்கிக்கோங்க. இது ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொஞ்சம் நான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா தாளிச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் சேர்த்திக்கலாம். நான் ப்ரீவியஸ் வீடியோலையே எப்படி சிக்கன் குழம்பு செய்கிறதுன்னு சொல்லி ஆல்ரெடி போட்டிருந்தேன். அதிலிருந்து தான் நான் சிக்கனை மட்டும் தனியாக எடுத்திருக்கேன். இப்போ அது சிக்கன் மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை மட்டும் இதில் சேர்த்திக்கலாம். ஆல்ரெடி அதில் சிக்கன் நல்லா வெந்திருக்கங்காட்டி இதில் நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வேக வச்சா போதும். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கிரேவி ஸ்டேஜ் வந்ததும் இது நாட்டுக்கோழி கிரேவி ரெடி ஆயிடுச்சு.